வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை, அதாவது பென்ஷன் பற்றி லோக்சபாவில் கேட்ட 3 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அவரோட பிபிஓ வந்து அனுப்பிட்டு அவரோட கிராஜுவேட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுபடி எனக்கு இப்படி வந்து கிராஜுவேட்டி அதிகமாகிட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார். ஸோ அதை பற்றி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த லெட்டர் படி யாருக்கு வந்து இது எலிஜிபிலிட்டி ஆகும், எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் 2வது பாயிண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது 2 பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொன்னோம் நம்மளோட சேனல் வந்து 15,000 சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 15,000 சப்ஸ்கிரைபரும் வீடியோ பார்க்குறாங்கனாக்கா இல்லை, மினிமம் நம்ம வந்து எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15,000 சப்ஸ்கிரைபரில் நம்ம வீடியோ போட்டு ஒரு 24 ஹவர்ஸ் இல்லை 48 ஹவர்ஸில் வந்து ஒரு 5,000 சப்ஸ்கிரைபரோ இல்லை 6,000 வியூஸோ வந்து பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இன்னும் வீடியோ போகிறதுக்கு வந்து ஒரு தெம்பு வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ போட்டு நம்மளோட இப்போ ஓவராலாக 15,000 சப்ஸ்கிரைபரில் நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக வந்து ஒரு 2,000 சப்ஸ்கிரைபர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக பார்க்கறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா கண்டினியூவாக வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா பென்ஷன் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஏதாவது அப்டேட் வேணும் உங்களுக்கு வந்து தமிழில் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னாக்கா அது வந்து உங்களை நம்பி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாக, அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் பற்றின பென்ஷன் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இல்லை, இருக்கிற ஒரு சில 1-2 பேர் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த 1-2 பேருமே உங்களுக்கு வந்து என்ன வந்து தேவையோ அது வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கான மெசேஜ் வந்து அவங்க கொண்டு வரும்போது நீங்கள் அவங்களுக்கான சப்போர்ட் கொடுக்குற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகத்துக்கான விடையை வந்து அவங்க மூலியமாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து இந்த ஒரு சில தமிழ் சேனலில் பென்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து அதுவும் முக்கியமாக டிஃபென்ஸ் பற்றி பேசுகிற யூடியூபருக்கு உங்களோட சப்போர்ட் வந்து தயவு செஞ்சு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக்சபாவில் வந்து இப்போ கேள்வி நேரத்தில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன கேட்டாங்க, அந்த கேள்விக்கான பதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்வி ப்ளஸ் அதுக்கான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி பற்றி கேட்ட கேள்வி. இது கேள்வி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1881. கேட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 டிசம்பர் 2024 வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. யார் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சமாலால் கிரண்குமார் ரெட்டி வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காரு. வேட்ரன்ஸுக்கு பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி வந்து பிடிக்கிறீங்க, இந்த ஸ்கீம் படி என்னென்ன நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி எப்படி வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் வந்து இது மூலமா வந்து பயனடைஞ்சிருக்காங்க, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அது வந்து இயர் வைஸாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இது வந்து ஓஆர்ஓபி அரியர் கொடுக்கும்போது என்னெல்லாம் சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க, இந்த பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சி வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது எந்தெல்லாம் சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த படி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஓஆர்பி 1 வந்து கொண்டு வந்தாங்க. அது 1/7/2014 ஓஆர்பி 1, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2019 ஓஆர்பி 2, 1/7/2024 ஓஆர்பி 3 வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓஆர்ஓபி வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7/11/2015 தான் ஓஆர்ஓபியோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து இஷ்யூ ஆச்சு. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கேரிட் அவுட் பண்ணி இப்போது 1/7/2024 பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓஆர்ஓபி 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓஆர்பி 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம்லி வந்து ரிவிஷன் பண்ணியும் அதுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 3யோட அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனான்ஷியலியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6,703.24 கோடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர் ஆனமில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசௌண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓஆர்பி ரிவிஷன் படி எத்தனை பெனிஃபிஷரி வந்து எத்தனை பென்ஷனர் வந்து இதில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 19,64,973 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதன் மூலியமாக வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்போஸ் பண்ணும்போது அரியர் கொடுக்கும்போதோ இல்லை அது வந்து ரிவிஷன் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த சேலஞ்சும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணல, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக போன மாதிரி தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனருக்கு ஓஆர்பி 2ஓட பெண்டிங் இருக்குது, ஓஆர்பி 3ஓட ரிவிஷனும் வந்து பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம பென்ஷனருக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தெளிவாக வந்து பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்தாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓஆர்பி பற்றி பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில்
1000 ரூபாய் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது இந்த 1000 ரூபாய் வந்து எப்போதுலேருந்து கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ வந்து பே கமிஷன் வந்து ரிவிஷன் பண்ணாங்களோ, பே கமிஷனோட என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் வந்து இப்போ ஒவ்வொரு மாதமும் எஃப்எம்ஏ வாங்குகிற பென்ஷனருக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். யாரெல்லாம் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரியாக இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த எஃப்எம்ஏ வந்து கிடைக்காது. ஸோ எஃப்எம்ஏ கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் வந்து இசிஹெச்எஸ்க்கு வந்து மாறலாம். ஆனால் இசிஹெச்எஸ் கேன்சல் பண்ணிவிட்டு எஃப்எம்ஏக்கு மாறத்துக்கான வசதி வந்து இன்றைக்கி டேட்டில் இல்லை. ஒன்லி எஃப்எம்ஏ டு இசிஹெச்எஸ்க்கு வந்து நீங்கள் மாறத்துக்கான அந்த வசதி வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்ரீ டிஆர் பாலுன்றவர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 டிசம்பர் 2024. ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ரிலேட்டடாக வந்து இது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் சிஜிஹெச்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த சிஜிஎஸ்எஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலோட வசதி வாய்ப்பு இல்லையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1000 ரூபாய் வந்து பர் மந்த் கொடுக்குறாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பே கமிஷனோட ரெக்கமெண்ட் படி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டேட்டில் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் காய்ச்சலுக்கு நீங்கள் போய்ட்டு இந்த 1000 ரூபாய் வந்து பத்தாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கம்மியான அமௌண்ட் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொபோசல் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுதோ அப்போ தான் வந்து இது அதிகமாகும். ஸோ அதுபடி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம்லி இஷ்யூ பிபிஓ பென்ஷனர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம்லி எப்படின்னாக்கா சர்வீஸ்லேருந்து பென்ஷன் அவுட் ஆக போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட 50 நாளுக்கு முன்னாடியே வந்து பிபிஓ இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நம்ம ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி வந்து நம்ம பேசணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வரப்போகிற இந்த டிசம்பர் மாதம் வரப்போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதமே அவங்களோட பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இனிமேல்ட்டு வர பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இயர்லி அவங்களோட பிபிஓ கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓவில் வந்து என்ன தவறு இருக்குது, அந்த தவறு வந்து நம்ம எப்படி திருத்தலாம் அப்படின்ற அந்த அட்வான்ஸாகவே ஆன் சர்வீஸில் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து அந்த பிபிஓவில் வந்து என்ன தவறு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுனால அது முன்கூட்டியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பாட் அவுட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வேறு எதனா கரெக்ஷன் பண்ணுறதோ வந்து அவங்க பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டைம்லி வந்து பிபிஓ இஷ்யூ பண்ணுறாங்களா வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இதில் அடங்கும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் மூலிமா நம்ம அதிகப்படியாக நம்ம 2 மாதத்துலேயே வந்து நீங்கள் சரியான டாக்குமெண்ட் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் வந்து நம்ம வாங்கிடலாம். ஆனால் அது எப்போ சாத்தியம்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் அவரோட டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு யாரும் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களோட ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கான பதிலை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3010 கேள்வி நம்பரு. இது வந்து 16/12/2024 வந்து கேட்ட கேள்வி. ஸோ இது வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பென்ஷனருக்கு வந்து நீங்கள் பென்ஷன் வந்து கிராண்ட் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதே போல் பென்ஷன் வந்து கொடுக்கும்போதும் சரி அவங்க வந்து ரிட்டையர் ஆன பிறகு அவங்களோட ஹோம் டவுனில் வந்து செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் டைமில் அவங்களோட பணத்தை வந்து பென்ஷனை வந்து எப்படி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் என்னெல்லாம் ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பென்ஷனருக்கு வந்து என்னெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ சிஸ்டம் என்ன வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பார்ஸ் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்கள் என்ன வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து டைம்லி செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பென்ஷனுக்கும் மேக்ஸிமம் வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு அவங்க வந்து செட்டில்மெண்ட் ஆகிறதும் வந்து அவங்களோட பென்ஷன் வந்து சீக்கிரமாகவே, அதாவது பென்ஷன் அவுட் ஆனால் அடுத்த மாதமே வந்து பென்ஷன் கிடைக்கிறதுனால அவங்க வந்து செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அவங்க நினச்ச மாதிரி வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிபிபிஎஸ் சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸ்க்கு. ஸோ இது மாதிரி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆன்லைன் மூலியமாக பேப்பர்லேருந்து பேப்பர்லெஸ்ஸாக வந்து மாற்றத்துக்கு எவ்வளோ முடியுமோ பென்ஷனர் வந்து அவங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து அவங்களே இண்டிவிஜுவலாக எவ்வளோ ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்பார்ஸில் நம்ம கண்கூடாகவே வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம வரவேற்கத்தக்கது. இந்த ஆன்லைன் முறையில் வந்து கொண்டு வந்ததுனால நிறைய பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து சரி பண்ணுறாங்க. அதே போல் ஈஸியாகவும் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் வாங்கும்போதும் சரி இல்லை டிபெண்டன்ட் பென்ஷன் வாங்கும்போதும் சரி அவங்களுக்கு வந்து ஸோ அவங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வரதுனால அதை வந்து ஈஸியாக அவங்க வந்து சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பென்ஷன் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே அதை வந்து வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்சபாவில் கேட்ட கேள்வி அதுக்கான பதிலை வந்து பார்த்தோம்.
இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட கேள்வி தான். அவரோட பிபிஓ வந்து அமைச்சிருக்காரு. அவர் வந்து 2024 இப்போ தான் வந்து பென்ஷன் வந்திருக்காரு. ஸோ அவரோட கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து நியூஸில் எங்கேயோ பார்த்துருக்காரு 20 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக வந்து கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து எனக்கு கிடைக்கும், அதாவது அவருக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து கேள்விப்பட்ட அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மைதான். ஆனால் அது வந்து டிஃபென்ஸுக்கு இல்லை, அது வந்து டெலிகாம் சர்வீஸில் பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் சர்வீஸ் பண்ண அந்த பென்ஷனருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக வந்து அவங்களோட கிராஜுவிட்டி அமௌண்ட்டை வந்து மாற்றிருக்காங்களே தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணுற எம்ப்ளாயிஸுக்கு கிடையாது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிஃபென்ஸுக்கு கிடையாது. இது ஒன்லி டெலிகாம் சர்வீஸில் பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் எம்ப்ளாயிஸுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரியான தகவல் தான். ஆனால் இது வந்து டிஃபென்ஸுக்கு கிடையாது, டெலிகாம் சர்வீஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நம்ம போடுற வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.